Hello friends, வணக்கம் and welcome back to Mala's Tamil Kitchen. இந்த வீடியோல நாட்டுக்கோழி பிரியாணி பிரஷர் குக்கர்ல எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு சிக்கனை மேரினேட் பண்ணிக்கணும். ஒரு பவுல்ல 400 கிராம் அளவு நாட்டுக்கோழி எடுத்துர்க்கேன். இதுல 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கோழிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். 2 கரண்டி அளவு தயிரும் கூடவே சேர்த்துக்கிறேன். இந்த தயிர் சேர்க்கறதுனால பிரியாணி வெந்து வரும்போது இந்த சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், பஞ்ச் மாதிரி. நெக்ஸ்ட் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் இதை அப்படியே வச்சிடலாம். நம்ம எடுத்துருக்க அளவு வந்து 400 கிராம் அளவு கோழி. இதுக்கு வந்து 400லேருந்து 500 கிராம் அளவு அரிசி எடுத்தால் கரெக்டாக இருக்கும். நான் இந்த பெரிய டம்ளரால் 2 டம்ளர் அளவு எடுக்கிறேன். இதை வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம இதை ஊற வச்சா போதும். நெக்ஸ்ட் இப்போ பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் எடுத்திருக்கேன். 2 ரம்பை இலை, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் ஜாதி பத்திரி, ஒரு கல்பாசி, அதுக்கப்புறம் 2 கிராம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய், இது கூடவே 3 பச்சை மிளகாய் பாதியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து தாளிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு 2 பெரிய வெங்காயத்தில் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ இந்த வெங்காயத்தை ஓரளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் வதக்கிக்கணும். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு கல் உப்பு நான் இதில் சேர்க்குறேன். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன அப்புறம் இதில் ஊற வச்சிருக்க சிக்கனை இதில் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ இந்த கோழி ஓரளவுக்கு வதங்கின அப்புறம் 2 தக்காளி பழத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம். அதில் ஏற்கனவே தயிர் சேர்த்துருக்கிறதுனால இந்த அளவுக்கு தக்காளி பழம் போதும். தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கின அப்புறம் இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு, காரம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் நான் இப்போ சேர்க்க போகிறேன். அதில் நீங்கள் சாதாரண மிளகாய் தூள் சேர்க்குறதா இருந்தால் அளவு கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகாயும் சிக்கனை ஊற வைக்கும் போது 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூளும் சேர்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போன அப்புறம் நம்ம இதில் தண்ணீர் அளந்து சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் அளவு தண்ணி மட்டும் சேர்க்குறேன் இதில். நெக்ஸ்ட்டு ஊற வச்சிருக்க பாஸ்மதி அரிசி இதில் சேர்த்துடலாம். இப்போ 10 புதினா இலைகள், அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆன அப்புறம் இதில் வெயிட்டை போட்டுடலாம். 2 விசில் அளவு விடணும் மீடியம் ஃப்ளேமில். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் விடாமல் கொஞ்சம் சீக்கிரமே ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டு நிறைய தண்ணீர் நிரப்பி இந்த குக்கர் மேலே வச்சிங்கன்னா அந்த எக்ஸஸாக இருக்க ஹீட்டெல்லாம் இந்த தண்ணி வந்து உறிஞ்சிடும். அப்போ வந்து இந்த தண்ணி சூடாகிடும் நல்லா. அப்புறம் இதை எடுத்துகிட்டு நம்ம பிரியாணியை மிக்ஸ் பண்ணிவிட்டுட்டு சர்வ் பண்ணலாம். நல்லா உதிரியாக பொலன்னு வரும் பிரியாணி. ப்ரெஷர் குக்கரில் செஞ்சிங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. இந்த மாதிரி பிரியாணி ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் மாலாஸ் தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வேறொரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.